வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி த்ரீ சம்பந்தமான ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீடைலா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ நேத்து வந்து மைவி த்ரீ மெம்பருக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளிவந்தது. ஸோ மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. 7ஆம் தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே ஒரு குழப்பத்திலையும் ஒரு வருத்தத்திலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. 1.5 வருஷமா எதுக்காக டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மைவி த்ரீ கம்பெனி சார்பாக எல்லா விதமான டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடபிள்யூ அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைலை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டையும் வந்து விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல வேண்டியதானே, நீதிமன்றம் எதுக்காக இவ்வளோ டிலே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் மைவி த்ரீ மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு வருத்தத்துடையுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, 1.5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எதுக்காக டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருப்போம். ஸோ இந்த கேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பையும் விசாரிச்சு கரெக்டான ஒரு தீர்ப்பு வழங்க முடியும் அப்படிங்கக்கூடிய வகையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்கிற வகையில் ஸோ போஸ்ட்போன் ஆகிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, தீர்ப்பு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவாதமாக சொல்ல முடியாது. ஸோ நீதிமன்றம் தீர விசாரிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ கம்பெனிக்கு சாதகமாக சொல்றதா வேணாமா அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை வழங்குவாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் தான் நீதிமன்றம் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் எப்போ வந்து கரெக்டான தீர்ப்பு வரும், அதாவது வரக்கூடிய இந்த 7ஆம் தேதியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தள்ளி போகாம கரெக்டாக அன்னைக்காவது ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ பொறுத்து வந்து தான் பார்த்தாகணும். நம்மளால எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மா எந்த ஒரு தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்த முடியாது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் 7ஆம் தேதியாவது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைவி த்ரீ சம்பந்தமாக வேற ஏதாவது தகவல்கள் தெரிய வந்தாலும் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கிய மைவி த்ரீ மெம்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல வரது நல்ல தகவல் அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.